ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள ஊரக வளர்ச்சித்துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது 26/7/2025 அன்னைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி அலகில் மாவட்டங்களில் ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய நிலைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட காலர் மின்னணு செய்து உங்களுக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ வேக்கன்சி வந்து பார்த்தா காலியாக இருக்குங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மாவட்ட வாரியாக மற்றும் ஒன்றிய வாரியாக இந்த 4 பதவிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நிரப்புவதற்கான ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல் 1 மாதம் கிட்ட டைம் கொடுக்குறாங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1/8/2025 31/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1ஆம் தேதி முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு 3 days தான் டைம் இருக்குது. அது முதல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல், ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாட்கள் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல், ஸோ லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு ஒரு 7 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தகுதியான நபர்களை நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் அனுப்புதல், அதுக்கு ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 7 நாள் கொடுத்துருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடுதல், அதுக்கு ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் பணி நியமன ஆணை வழங்குதல் ஒரு 7 நாள். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10வது மாதம், ஸோ 8வது மாதம் ஸ்டார்ட் பண்ணி 10வது மாதத்துக்குள்ளே ஆர்டர் காப்பி கையில் கொடுத்துறாங்க. இதான் உங்களுக்கான டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான இணைப்பில் கண்ட மாதிரி விளம்பர படிவத்தின்படி ஈப்பு ஓட்டுநர், பதிவழி எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விளம்பரம் தினசரி நாளிதழ்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. 1/8/2025 முதல் அப்ளை பண்ணிக்கலாங்க. மாவட்ட வாரியாக உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வேலைவாய்ப்பு எப்போன்னு, அதுக்கான அப்டேட் கொடுத்துறாங்க. 1/8/2025 முதல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 7/5/2025 இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதி என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த 3 வருஷமாக காலியாக உள்ள வேக்கன்சியை வந்து பார்த்து நிரப்ப சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் என்னென்ன பதவி அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு பதவி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இணைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தா 3 வகையாக வேக்கன்சி பிரிக்கிறாங்க. அரசு தலைப்பின் கீழ் நிரப்புறாங்க. அதேமாரி ஒன்றியம் ஒவ்வொரு தாலுக் வைஸாக நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் நேர நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசு தலைப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிரப்புறாங்க பாருங்கள். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 4 பதவி ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். இப்போ ஈப்பு ஓட்டுநர் எடுத்துறீங்க அப்படின்னா ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே SC/STக்கு மட்டும் 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி தகுதி ஈப்பு ஓட்டுநருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி ஓட்டுநர் உரிமம் முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பதிவறை எழுத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th வந்து பாஸ் பண்ணவங்க, ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சைக்கிளிங் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரவு காவலர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒன்றிய வாரியாக தாலுக் வைஸாக எப்படி ஃபில் பண்ணணும், சேம் அதேமாரி கல்வி தகுதி தான், அதே ஏஜ் மட்டும் தான், எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதேமாரி
உங்களுக்கு ஒவ்வொரு ஒன்றிய வைஸாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நேர நியமனத்திற்கு கடைபிடிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அரசு தலைப்பு பணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கே வேக்கன்சி தேவைப்படும். அதுமாரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேக்கன்சி இருக்குது. அதேமாரி ஒன்றிய வைஸாக வேக்கன்சி இருக்குது. இப்போ அரசு தலைப்பு பணிகள்னால் கலெக்டர் ஆஃபீஸில் வேலைப்பு இருக்குது. அது 4 பதவி. யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி ஒன்றிய தலைப்பு பணிகளில் ஊராட்சி ஒன்றிய வட்டாட்சியர் அலுவலகம், ஸோ பிடிஓ மற்றும் தாலுக்கா அலுவலகம் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன குழு தலைவர் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக காலி பணியிடங்கள் அறிவித்தல், அதாவது நேரடி நியமனத்திற்கு காலி பணியிடம் கணக்கிடும்போது கருணை அடிப்படை நியமன பதவி உயர்வு எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை நீங்கள் அனுப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கணக்கிடப்பட்ட காலி பணியிடங்களில் நியமனத்திற்காக இடஒதுக்கீடு மற்றும் இனசூச்சி ஆகியவற்றை பின்பற்றி நீங்கள் போடுங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள் குறித்த விவரத்தினையும் தேர்வு செய்யப்பட உள்ள நபர் அல்லது இனசூச்சி வாரியான எண்ணிக்கையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் எல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷனாக கொடுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் டெமோ ஃபார்மை மாதிரி படிவத்தெல்லாம் கொடுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கும் முறை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வேலைவாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெறுவதுடன் ஸோ எல்லா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணணும். அதேமாரி வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக அந்த நபர்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை, காலி பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் இணைய வழி மூலமாக மட்டும் விண்ணப்பம் பெறலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஆன்லைனில் ஆஃப்லைன்லான்றது 1ஆம் தேதி தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பங்களை சான்றளிக்கப்பட்ட கல்வி தகுதி அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு விண்ணப்பத்தாரும் விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்தணும். SC/ST மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் மூலம் பெறப்படும் தொகை விண்ணப்பம் பெறும் நியமனம் எல்லாமே அந்தந்த தனி கணக்கில் வரவு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு உரிய ஒப்புகை சீட்டு இணைய வழியில் வழங்கப்பட வேண்டும். ஸோ அப்ளை பண்ணதுக்கான அந்த அக்னாலிமெண்ட் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன் மூலமாக தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அனைத்து பதிவுகளுக்கான மாதிரி விண்ணப்ப படிவம் இந்த வெப்சைட் மூலமாக TNRD வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதாங்க வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கான அறிவிப்பு அந்த ஜாப்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்காணும் நடைமுறை முடிந்தவுடன் விண்ணப்பதாரர் கீழ்கண்ட தகுதிகளில் புது தரவரிசை பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு தரவரிசை பட்டியலை வந்து கொடுப்பாங்க மதிப்பெண் ஏற்ற மாதிரி. அதாவது பதிவரை எழுத்தர்னா 10ஆம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண், அதேமாரி ஓட்டுநர்னா அதுக்கான வாகனத்துக்கான இது, அலுவலக உதவியாளர்னா 8th முடித்ததுக்கான நாள், இதை வச்சு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 1:10 இந்த ரேஷியோவில் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் எப்படி நடக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேர்காணலுக்கான அழைப்பு கடிதத்தை வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணலின் போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி சோதனை வைக்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுநர் பதவிக்கு 4 சக்கர ஓட்டுநருக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. இரவு காவலருக்கு எழுத படிக்க தருவதற்கான டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பதிவரை எழுத்துறதுக்கு மட்டும் எந்த டெஸ்ட்டுமே கிடையாதுங்க, அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மற்றபடி ரிசர்வேஷன் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருது. பட் வேக்கன்சி போட்டு இன்னும் எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கண்டிப்பாக வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தாச்சு. தகுதி என்ன, கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம், ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.